அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வழக்கம் போல் தான் 10th மேக்ஸில் இந்த சீரீஸில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு சொன்னாக்கா 10th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் இந்த சீக்வன்ஸில் வரக்கூடிய சம்ஸு. இதில் பார்த்தோன்னு சொன்னாக்க எக்ஸசைஸ் 2.9ல் 6 சம்மு. இந்த சீரீஸில் பார்த்தோன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற சொல்யூஷன்ஸை நம்ம 1 by 1 பார்த்துட்ருக்கோம். ஸோ தவறாமல் அந்த சீரீஸை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தோன்னு சொன்னாக்கா எக்ஸசைஸ் 2.9ல் 6 சம்மு. இந்த சம்முக்கு பேர் நம்ம என்ன வழக்கமாக நார்மலாக என்ன சொல்லுவோம்னா ரேகா சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவு கொண்ட 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மில் சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இந்த மாதிரி ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வால் இருக்குது, செவுர் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோன்னு சொன்னாக்க கொடுத்துருக்காங்கல்ல 10 சென்டிமீட்டர். அப்போ அந்த 10 சென்டிமீட்டர் அளவுங்கிறது எப்படி இருக்குது, என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு சொன்னாக்க சதுர வடிவத்தில் இருக்கான். என்ன வடிவத்தில் இருக்கு? சதுர வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 10 சென்டிமீட்டர் அதை கொண்டாந்து இங்கே வச்சிடறோம், முதல்ல ஒட்டிடுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். ஒரு செவத்தில் கலர் பேப்பர்லாம் கொண்டு போய் இப்போ ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஒட்டியிருக்கோம், 10 சென்டிமீட்டர் அளவில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கலர் பேப்பரை கொண்டு ஒட்டியிருக்கோம். அடுத்தது என்ன ஒட்ட சொல்கிறாங்க, 11 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு பேப்பர். நான் ஏறக்குறைய போடுறேன், பட் கரெக்டாக நான் வைக்கல. 10 சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் அளவுள்ள சதுர அளவு கொண்ட பேப்பரை ஒட்டியாச்சு. அப்புறம் 12 எக்ஸட்ரா. இந்த மாதிரி எத்தனை பேப்பர் நம்ம ஒட்டிட்டு வரோமா, 15 பேப்பர் நம்ம ஒட்ட போகிறோம். எத்தனை பேப்பர் ஒட்ட போகிறோம், 15. என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு கேட்டால் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ அது நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே வரும்போது இது எவ்வளவு பேப்பரை எவ்வளோ பரப்பை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம கையில் இருக்க வழி தானே பேப்பரை ஒட்ட முடியும். ஸோ 15 பேப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த செவத்தில் எவ்வளோ அளவுக்கு நம்மளால் பேப்பர் ஒட்ட முடியும், எத்தனை பேப்பர் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 15 பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு வந்தோன்னா எவ்வளோ ஏரியா கவர் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா? ஸோ இந்த கொஷினில் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாக்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷினை நான் எப்படி மாற்றி எழுதிக்க போகிறேன்னா 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறேன். இந்த மாதிரி எழுதின பிறகு நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று வரணும். எதுக்காக இங்கே ப்ளஸ்ஸு போட்டோம், ஃபஸ்ட்டு எடுக்கிறது எதுக்கு ப்ளஸ்ஸு போட்டோம் அப்படிங்கிறது வரணும். எதுக்காக ப்ளஸ்ஸு போடுறோன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் சேர்க்கணும். 10 சென்டிமீட்டர் இருக்கிற பேப்பரு ஒட்டின பேப்பர், அப்புறம் 11 சென்டிமீட்டர் பேப்பரு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் அந்த செவுத்தில் எவ்வளோ தூரம் இந்த பேப்பர் நம்ம ஒட்டியிருக்கோன்னு தெரியும். இது ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்டு பேப்பர், ஃபோர்த்து பேப்பர், இந்த மாதிரி 15 பேப்பர்ஸோட ஏரியாவை ஆட் பண்ணும்போது தான் நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த பேப்பரை ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா? ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது என்ன, எதுக்காக நம்ம போட்டிருக்கோம், இப்போ அந்த எந்த அளவுக்கு அந்த வாலில் வந்து பேப்பரை ஒட்டியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்காக தான் அந்த ப்ளஸ்ஸுங்கிறது எல்லா பேப்பரையும் சேர்க்குறோம். அதுக்காக இந்த ப்ளஸ்ஸு போட்டிருக்கோம். ரைட். ஸ்கொயருங்கிறது எதுக்காக போட்டிருக்கோம், 10 ஸ்கொயர் ஏன் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஷேப்பில் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்லிட்டோம். சரியா? ஸ்கொயர் ஷேப்னு சொன்னாக்க இதில் ஏரியா என்ன வரும்னு சொன்னால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அதான் நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைடு ஏவாக இருந்துச்சுன்னா இதுவும் எப்படி இருக்கும், ஏவாக தான் இருக்கும். நமக்கு இது ஏரியா கண்டுபிடிக்கும் போது, பரப்பளவு கண்டுபிடிக்கும் போது ஃபார்முலா என்ன வரும்னு சொன்னால் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ நம்ம ஸ்கொயர் ஷேப்பு சதுர வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதோட ஏரியா என்ன வரும், ஏ ஸ்கொயர்னு வரும். அதனால தான் அங்கே 10ன்னு வந்திருக்கு. சரி, இந்த சம் எடுங்க, இங்கே இருக்கிறத அப்படியே எடுங்க பார்ப்போம். இதில் எப்படி வரும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, இந்த சைடும் 10, இந்த சைடும் 10. நம்ம என்ன சொன்னோம், பரப்புக்கு ஃபார்முலா இப்போ என்ன சொன்னோம், நீளம் இன்ட்டு அகலம், லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ பாருங்கள் 10 இன்ட்டு 10 10 இன்ட்டு 10.
இது 2 டைம்ஸ் வந்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அதை தான் நாங்கள் வந்து 10 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர், எக்ஸெட்ரா அப் டு 24 ஸ்கொயர். எக்ஸெட்ரானா தெரியும், 13 ஸ்கொயர், 14 ஸ்கொயர், 15 ஸ்கொயர் அப்படின்ட்டு எது வரையும் வருது, 24 ஸ்கொயர் வரையும் வருது. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஏன் வரும், எல்லா பேப்பரையும் ஒரு பேப்பரையும் ஆட் பண்ணுறோம், அதோட ஏரியாலாம் ஆட் பண்ணுறோம், அதனால் ப்ளஸ்ஸு கொடுத்துருக்கோம். ஸ்கொயர் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத விளக்கமும் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் நம்ம சம்முக்குள்ளே வரோம். இந்த சம்மு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, ஸ்பெஷல் சீரீஸ் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது, சிறப்பு தொடர்கள் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இது எப்படி மாற்றி எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது எப்படி பாருங்கள், 10லேருந்து ஆட் பண்ணி எது வரையும் ஆட் பண்ணோம், 24 வரையும் ஆட் பண்ணோம். ஆனால் ஸ்பெஷல் சீரீஸுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னால் 1 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபார்முலா பார்த்துடலாமா, இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர். இந்த மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் we can use this formula, that is 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் அப் டு n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 by 6. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ண முடியும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 10லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே கவனிங்க, இப்போ நம்பர் வந்துட்டு இப்படி இருக்குது, 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்புறம் 10 11 எக்ஸெட்ரா எது வரையும் இது போகுது, 24 வரையும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸெட்ரா 24 வரையும் போகுது, 12 எக்ஸெட்ரா போகுது. இந்த சம்மில் நம்ம எது வரையும் கண்டுபிடிச்சா போதுமானது, 10லேருந்து இந்த ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சா போதுமானது, அப்படி தானே, இது வரையும் கண்டுபிடிச்சா போதுமானது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார்முலா எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஃபுல்லாக கண்டுபிடிச்சிக்கிறேன். 1லேருந்து 24 வரையும் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து இங்கே 9 வரையும் இருக்கு இல்லையா, ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டு இந்த 9 வரையும் இருக்கிறத மைனஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் 9 வரையும் மறைச்சிட போகிறேன். 9 வரையும் மறைச்சிட்டா எவ்வளோ இருக்கும், 10லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி மாற்றி எழுத போகிறேன்னு சொன்னால், 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் எக்ஸெட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர். இது மொத்தமாக நம்ம எழுதிட்டு இதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறேன், 1லேருந்து எது வரலையும் 9 வரலையும். ஏன்னா 10லேருந்து தான் நமக்கு தேவை. ஸோ 1லேருந்து 9 நம்ம மைனஸ் பண்ணிக்க போகிறோம். மைனஸ் பண்ணிக்கிட்டே என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக 10லேருந்து 24 வரையும் நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது இங்கே எப்படி எழுதுறேன், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் அப் டு 9 ஸ்கொயர். ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா இருக்கா. இப்போ எல்லாம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் நம்ம அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். அப்போ யூஸ் பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், n இன்ட்டு n ப்ளஸ் 1. n-க்கு பதிலாக இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 24. அப்போ 24 n ப்ளஸ் 1, திரும்ப 24 ப்ளஸ் 1 n ப்ளஸ் 1 n இன்ட்டு n ப்ளஸ் 1. அப்புறம் என்ன இதெல்லாம் பாருங்கள், 2n ப்ளஸ் 1. 2n சொன்னாங்க, 2 இன்ட்டு n-க்கு பதிலாக என்ன இருக்குது, 24 2n ப்ளஸ் 1 24 ஸ்கொயர் வரையும் போட்டாச்சு. அப்புறம் -1 ஸ்கொயர் டு 9 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி போட்டோம். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலான்னு சொல்லி தெரியும் நமக்கு. கடைசியாக இருக்கிறது தான் n. ஃபார்முலா என்ன இருக்குது, n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 by 6 இருக்கு இல்லையா. ஸோ இங்கே n-க்கு பதிலாக 24 இருக்குது. அப்போ 24n இன்ட்டு n ப்ளஸ் 1 24 ப்ளஸ் 1. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் 2n-க்கு பதிலாக 24 ப்ளஸ் 1 டிவைடட் பை கீழே என்ன இருக்குது நம்மளுக்கு 6 இருக்கு இல்லையா, போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே இதுக்கு பார்த்தீங்கன்னா n வந்துட்டு 9. அப்போ என்ன வரும் ஃபார்முலாவில் 9 அப்புறம் n இன்ட்டு n ப்ளஸ் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 2n-க்கு பதிலாக 9 ப்ளஸ் 1 டிவைடட் பை கீழே என்ன வந்துருக்கு 6 அப்படின்ட்டு வந்துருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டெப்பில் 24 ப்ளஸ் 1 25. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு 24 48. 48 ப்ளஸ் 1 என்ன வரும் 49 அப்படின்ட்டு வரும். டிவைடட் பை கீழே 6 மைனஸ் 9. இங்கே என்ன வரும் 9 ப்ளஸ் 1 10. 2 இன்ட்டு 9 18. 18 ப்ளஸ் 1 இங்கே 19 அப்படின்ட்டு வந்துடும். டிவைடட் பை கீழே என்ன வந்துச்சு 6. ஸோ அதை எப்படி கேன்சல் பண்ணலாம், 1 6 is 6 4 6 are
24 அப்படின்னு வந்துடும். இங்கே 3 டேபிள் 2 3s are 6, இங்கே என்ன வந்துடும் 3 3s are 9 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பார்த்தோன்னா 4 × 25 பார்த்தீங்கன்னா 100 அப்படின்ட்டு வரும். அதே மாதிரி 49 × 49 மைனஸ் இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் 1 2 is 2, 5 2s are என்ன வந்துடும் 10 வந்துடும். ஸோ 3 5s are 15, 15 × 19, 3 5s are 15 இதை போட்டுக்கோங்க மல்டிப்ளை பண்ணிட்டு இன்ட்டு 19. ஸோ இது சிம்பிளாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 49 அப்படியே எழுதிக்கிட்டு இங்கே இந்த 2 0 சேர்த்துக்கலாம், 4900 வரும். ஸோ இது மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 × 9 = நமக்கு 285 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இங்கே போட்டுக்கோங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஜஸ்ட்டு 4900 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். அதே மாதிரி 15 × 19 பார்த்தோம்னு சொன்னாக்க 285 மைனஸ் 285 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா 4615 அப்படின்ட்டு வரும். 4615 இது பார்த்தீங்கன்னா ஏரியா கேட்குறதால நம்ம என்ன பண்ணணும், ஏரியான்னு சொன்னாலே மீட்டர்ஸ் அதாவது ஸ்கொயரில் தான் எழுதணும். பரப்பு